இந்தியாவை சேர்ந்த பலருக்குமே ராயல் என்ஃபீல்டு பைக்கு வாங்கணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ராயல் என்ஃபீல்டு பைக்கு வாங்க முடியாததற்கு காரணம் பார்த்திங்கன்னா, முதலாவது பார்த்திங்கன்னா அதனுடைய விலை தான். தற்பொழுதுலாம் ராயல் என்ஃபீல்டு பைக்கோட விலை பார்த்திங்கன்னா விண்ணை தொடும் அளவில் அண்ணாந்து பார்க்கும் அளவில் இருக்கும். அதே வகையில் மைலேஜ்னு பார்த்திங்கன்னா கீழே அண்ணாந்து பார்க்கும் அளவில் அதில் பாதாளத்தில் இருக்கும். அந்தளவுக்கு தான் இந்த பைக் மைலேஜே தரும். காரை விட குறைவான வகையில் தான் மைலேஜ் கொடுக்கும் வகையில் இருக்குது. 25லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் தான் லிட்டருக்கு மைலேஜ் வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 2 காரணங்களால் தான் ராயல் என்ஃபீல்டு பைக்கை பலருமே வாங்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக விலை குறைந்த அதே நேரத்தில் அதிகமாக மைலேஜ் வழங்கக்கூடிய மற்ற நிறுவனத்துடைய பைக்கை வாங்கி அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வாங்க. இப்படி இருக்கும் சூழலில் தான் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அதிகமாக மைலேஜ் வழங்கக்கூடிய அதே சமயத்தில் விலை குறைவாக இருக்கக்கூடிய புத்தம் புதிய பைக்கை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் விரைவிலே விற்பனைக்கும் வரவிருக்கிறது